ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். நீ சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்தாச்சு. தம்பி ஒரு வாரமாகவே காற்று சரியாக வரல. அதனால் தம்பி ஏற்றி விட்டார் மேலே, பாரல் போட்டு அது மேலே. அவன் எடுத்து அந்த ஃபில்டர்லாம் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டான். மேலே ப்ரஷ்ஷை போட்டு, குட்டி ப்ரஷ் போட்டு அங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நல்லா அழகாக க்ளீன் பண்ணி நல்லாவே துடைப்பான் ஃப்ரெண்ட்ஸ். வாரம் 15 டேஸ் ஒன்ஸ் அவன் தான் நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பான். எப்போயுமே அந்த வேலையை அவன் தான் செய்வான். ஃபேன் துடைக்கிற வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். அந்த வேலைலாம் நல்லா செய்வான். ஒரு சமயம் அடம் பிடிச்சிக்கிட்டு விளையாடத்த போனாலும் போயிடுவான். சேடானா கூட செய்ய மாட்டான். ஒரு டைம் அவன் மூடை பொறுத்து. சரின்னுட்டு உடம்பு எழுந்திருக்கும் போதே செம்ம டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். வியாழன் வெள்ளி 2 நாளும் செம்ம வேலை. வளைகாப்பு போயிட்டு வந்திருந்தோம். ஒரு வளைகாப்பு ஒன்று செம்ம டயர்டாக இருந்தது. சரி இருந்தாலும் இப்போ காலைல எழுந்து இட்லி ஊற்றி டிஃபன் வேலையை முடிச்சுட்டு சரி உடனே சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு பையன் கேட்டான். சரி ஃபிஷ் குழம்பு வைக்கலான்னு தான் கணக்கு பண்ணால் நம்ம அவனுக்கு தனியாக ஒரு சாப்பாடு செய்யணும். இன்றைக்கி அவனுக்கு தனியாக செய்கிற மாதிரி எனக்கும் உடம்பு கொஞ்சம் செட் ஆகலை. சரி அவனுக்கு பிடிச்சதே செஞ்சிடும். பிரியாணி பிடிக்கும் தான், இருந்தாலும் வாரம் வாரம் பிரியாணினாக்கா போர் அடிக்கும். என்ன பண்ணுறது? அப்புறம் அவன் அதை தான் கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ்ஜில் பிரியாணி மட்டும்தான் சாப்பிட்றான். ஃபிஷ்ஷு, எறா, நண்டு எதுவுமே சாப்பிட மாட்டான். சரி அவனுக்காக வேண்டிய சரி இதுவே செஞ்சிடலாம், ஒரே வேலையாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஹஸ்பண்ட் காலையிலே போயிட்டு பிரியாணி அரிசி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி கையோடவே நம்மளும் தாளித்து விட்டுட்டு நீயே நான் பார்ப்பேன். நான் எப்போயுமே எனக்கு அந்த ஷோவை மிஸ் பண்ண மாட்டேன். சரி அது பார்க்கணுன்றதுக்காகவே கடகடன்னு சமையல் வேலையை முடிச்சுட்டு போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க வர்றதுக்காட்டியுமே நான் எல்லாத்தையுமே காய்கறி எல்லாம் காய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூண்டெல்லாம் உரித்து இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சிட்டேன். அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. க்ளீன் பண்ணி கடகடன்னு குக்கரை வச்சு நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி எப்படி செய்யணுன்ட்டு சொல்லியிருப்பேன். இது சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன், எல்லாருக்குமே தெரியும். எண்ணெய் நெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டேன். ஆனியன் 3 ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டால் நல்லா ப்ரௌனாக வதங்கின பிறகு இப்போ புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கினேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கினேன். 4 பச்சை மிளகா போட்டுக்கினேன். நல்லா வதங்கின பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கினேன். பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கினேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதங்கினதும் தயிர் நல்லா 1.5 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிட்டேன். மீதி வந்து தயிர் ரைத்தாவுக்கு வச்சுக்கிட்டேன். போட்டு அது 2 ஆனியன் தனியாக கட் பண்ணி அதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். எக்கெல்லாம் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லை. பிரியாணி சிம்பிளாக தயிர் ரைத்தா மட்டும்தான் போதும் சொல்லி விட்டாச்சு. உடம்பு ஒன்று அந்தளவுக்கு உடம்பு முடியல. சரி இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்டும். வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு. சரின்னு கடன்னு தாளித்து ஒரு பக்கம் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டில் ஒரு இது சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாப்பா தான் எடுத்துகிட்டு இருந்தா. சரி கடன்னு எல்லாத்தையும் பிரியாணி காட்டுமா, லாங் வீடியோவில் காட்டல நீனு கொஞ்சம் சரி காமிக்க வேணாம், ஷார்ட்டில் போட்டிருந்தமேன்னு பார்த்தேன். சரி பாப்பா சொன்னதுனால தான் சரி ஓகே காமிச்சிரும் அப்படி செய்கிறது அப்படின்ட்டு. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ரைஸ் வந்து நான் அந்த எண்ணெய் நெய் அந்த ஸ்பைசஸ் கூடவே போட்டு ஒரு கலரி தான் அப்புறமா தண்ணி ஊற்றி செய்வேன். நல்லா தான் வந்தது. உதிராக பிரியாணி அரிசி நான் 3 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்திருந்தேன். 4 டம்ளர் தண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருந்தது எனக்கு பதமாக. நல்லா உதிராக நல்லாவே வந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன். டம்ளர் தான் அதுதான் அரிசி இருந்த டம்ளர். இந்த டம்ளருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பாப்பா வயிற்றில் இருக்கும்போது 5 மாதம்னும்போது ஒரு டைஃபாய்டோ மலேரியா ஒரு ஃபீவர் மாதிரி வந்து பயங்கரமாக குளிர் ஜுரம் மாதிரி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தபோது அப்போ அந்த கிளாஸ் வந்து ஒரு தெரிஞ்ச அண்ணா எங்களுக்கு, அவங்க டீ கடை வச்சுருந்தாங்க. அதுலேருந்து அங்கே போய்ட்டு இவங்க பால் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவங்க இல்லை, கடை லீவு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டது சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. அது தெரிஞ்செல்லாம் இல்லை. சரி வேறு வழி இல்லாத எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த டம்ளர் வந்து அது அடையாளமாக எப்பயுமே எனக்கு வச்சேன்னா அது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்த ஞாபகம் கரெக்டாக வரும். பாப்பா 5 மாதம் வயதில் இருந்த அந்த ஞாபகம் அப்படி கரெக்டாக வந்துடும். அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அது சைட் பை சைடு 4 பாத்திரமும் இருந்தது. கழுவி வச்சுட்டு எப்படா உட்காருவோன்ற மாதிரி தான் இருந்தது உடம்பு. கடன்னு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரிங் கோல்டு வந்து பசங்களுக்கு நாங்கள் காசு வந்து எப்படி ஒரு நல்ல நாள், ஒரு பெரிய நாள் வருதுன்னா, ஒரு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நாளெல்லாம் வந்து பசங்களுக்கு காசு கொடுப்போம் 2 பேருமே. ஏன்னா பெரியவங்க யாரும் பசங்க கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு கொஞ்சம் ஏங்கக்கூடாதுங்க, நாங்களே கொடுப்போம். சரி அவங்க டேடியை வந்து ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்க சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி ஒரு டப்பா ஒன்று போட்டு கொடுத்துட்டேன். அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி போன பொங்கலுக்கு கொடுத்த காசும் அப்படியே தான் வச்சுருந்தா. ஜனவரி மந்த் இந்த வருஷம் வந்த பொங்கலுக்கு அதை எல்லாமே சேர்த்து போட்டு ஒரு 7,000 கிட்ட வச்சுருந்தா. சரி அவளோட ரிங்கு வந்து ஒரு தடவை நாங்கள்
என்ன பண்ணிட்டோம், அவளுக்கு பத்தலைன்னுட்டு மாற்றிட்டோம். வேறு ஏதோ ஒரு கோல்டு மாற்றும்போது அவள் ரிங்கை போட்டு மாற்றிட்டோம். பாப்பாது அவளுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்த ரிங்கு இது மாற்றிட்டோம். அது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தா, எனக்கு என் ரிங்கை மாற்றிட்டீங்க சொல்லிட்டு. எனக்கு அது ஒரு யோசனையாகவே இருந்தது. அவளுக்கு எப்படியாவது தங்கம் விற்கிற விலையில் ஒரு பொட்டு தங்கம் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. வீடு கட்டுறதுக்காக நானுமே ஒரு 20-22 பவுன் விற்றுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கிராமாக சேர்க்கணுன்ற பயம் வந்து போச்சு. பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம், சரி எப்படியாவது நம்ம கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாகவும் சேவ் பண்ணி தான் சேர்த்தாகணுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவளுக்கு சேர்த்துட்டு தான் இருக்கிறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி சேர்க்குறேன்றதையும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேவிங்ஸோட டிப்ஸும் சொல்கிறேன். இப்போதைக்கு அது அவள் சேவிங்ஸில் ஒரு 7,000 வச்சுருந்தா. சரி அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணான்னு நான் கூட கொஞ்சம் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் காசு போட்டு சரி அவளுக்கு ஒரு ஏதாவது அந்த ரிங்கு மாதிரியே அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். அந்த ரிங்கு கூட வந்து சாதா ரிங்கு தான். அது வந்து 916 கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால அது சாதா ஒரு நகை தான் அது. சரி இப்போ நம்ம 916 கேடிஎம்மாக எடுத்து கொடுத்துருவோம், 916ஆகவே எடுத்து கொடுத்துருவோன்ட்டு ஜிஆர்டிக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு அப்புறம் அவளுக்கு அவளே கூப்பிட்டு போயிருந்து அவள் சைஸுக்கு அவளே பிடிச்ச மாதிரி ஒரு ரிங்கை செலக்ட் பண்ணிவிட்டா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பின்னாடி காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது அவளுடைய சேவிங்ஸ் ஒரு 7,000ம் நான் ஒரு 3,000 கிட்ட போட வேண்டியது இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது 1 கிராம் எடுக்கலான்னு கரெக்டாக போனோம். கடைசியில் 1 கிராமில் கிடைக்கல. 1 கிராம் 300 மில்லி அப்படி தான் வந்துச்சு அவள் கைக்கு. ரிங்கு சைஸ் கரெக்டாக கிடைக்காதனால சரி ஓகே இதுவே நல்லா தான் இருக்குது எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லோட்டஸ் மாடல் மாதிரி இருந்தது. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா காமெடி. இது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா முன்னாடியே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் முதலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குக்கரை வந்து இது வந்து எடுத்து வைக்கும் போதே வந்து கையோட தனியாக வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெட்டே உடஞ்சிருச்சு. அதை வச்சு பார்த்துட்டு பாப்பா சிரிச்சுன்னு இருந்தால் என்னம்மா காமெடிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அடுப்பாண்ட நின்றுட்டுன்னு. எனக்கு என்ன இது ஏதோ சொன்னாங்க ஜோக் ஒன்று சொல்லுவாங்களே, எல்லா ஆபத்தின் விளிம்பில் இருக்கும்போது எல்லாம் கழண்டு விழுதுன்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு கடந்து இந்த போட்டு மூடியை போட்டால் எந்த பக்கம் போடுறதுன்னு அந்த ஏரோ மார்க் வந்து அந்த கீழே அந்த பொடியிலையும் இருக்கும் இல்லைங்களா, எப்படி போட்டு அதை டைட் பண்ணுறதுன்னு போட்டு ரொம்ப நேரம் அதுக்கிட்ட மல்லு கட்டிகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு போட்டு முடிச்சு தம்மும் போட்டுட்டேன். குக்கரில் தான் போட்டேன். இறக்க முடியல பாருங்கள். எதை எப்படி பிடிச்சி இறக்குறதுன்னு ரொம்ப நேரம் அதுக்கிட்ட ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் இறக்குவார் எப்பயுமே. போயேன் நீங்களாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, நான்லாம் வரமாட்டேன் குளிக்காமலாம் வீடியோக்குன்னு சொல்லிட்டு அவர் வரமாட்டேன் நின்றுந்தார். நீயே இறக்கிட்டு வா போ அப்படின்னாரு. சரி பதமாக அப்புறம் 2 பக்கமும் பிடிச்சி எங்கேனாச்சும் மேலே போட்டுக்காமல் பதமாக எடுத்து வந்து வச்சிட்டேன். அவர் இதெல்லாம் கரண்டிலாம் ஹஸ்பண்டாக எடுத்து கொடுத்தாங்க. திறக்கிறதுக்கும் அதே மாதிரி திறக்க வரல, சுற்றுது. எந்த பக்கம் பிடிச்சி திறக்கிறதுடா கடவுளேன்னுட்டு ஒரு வழியாக திறந்து முடித்தோம். சரி பிரியாணி எந்த லட்சணத்தில் வந்து பார்க்கலான்னு பார்த்தா பிரியாணி எப்பயும் போல் நல்லாவே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உதிராக நல்லா இருந்தது. அப்புறம் அள்ளி வச்சு ஹஸ்பண்டுக்கு முதல்ல போட்டு வச்சோம். அவர் தான் தூக்கி கொட்டுவார். எப்பயுமே பிரியாணி செஞ்சேன்னா அந்த பாத்திரத்தில் மாற்றும்போது அவர் தான் பிடிச்சி கொட்டுங்கன்னா அவர் தான் கொட்டி கொடுப்பாரு. அப்பயுமே சொல்லிட்டார், என்னோடய பேக் போஸ்ட் மட்டும் கூட இதெல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே நீங்கள் ஷர்ட்டு தெரியும் அதனால் பயப்படாதீங்கன்ட்டு நீங்கள் சரின்ட்டு அப்புறம் அதெல்லாம் கொட்டிட்டு அவர் எடுத்து வச்சிட்டாரு. சரி நாங்கள் பாப்பா டிஸ்பிளே பண்ணி காட்டுமான்னா சரி தட்டில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அப்புறம் வச்சேன். சரி ஹஸ்பண்ட் வந்து தண்ணிலாம் எடுத்தாந்து வச்சுட்டு இருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாேருக்கும் செம்ம பசி, மணி 2:30 ஆகிடுச்சு இல்லையா, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. சரி எல்லாருக்குமே பசியில் பயங்கரமாக சாப்பாடுக்கு பறந்துட்டு இருந்தாங்க. சரி வேறு டக்குன்னு எல்லாருக்கும் தட்டில் போட்டு ஆற வச்சேன். சரி இது போட்டு வச்சுட்டு பாப்பா வீடியோக்காக எடுத்துகிட்டு இருந்தா. சரி நான் வேறு ஒரு தட்டில் கொஞ்சம் போட்டு அம்மா டேஸ்ட் பண்ணி சொல்லுமான்னா சரி அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது. அவர் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. தண்ணிலாம் எடுத்தாந்து வச்சுட்டு அவங்களும் எல்லாம் வந்துட்டாங்க. தம்பியும் ஓடியான்ட்டான், விளையாடிட்டு இருந்தான். அவனும் ஓடியான்ட்டான்ல கரெக்டாக லன்ச் டைம் பார்த்து. எல்லோரும் சாப்பிட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோல்டு காமிக்கிறேன்னு சொன்னீங்களா, இப்போ காமிச்சிருப்பேன். தம்பி வந்து அப்புறம் ரொம்ப நாளாக வந்து தம்பி வந்து சில்வர் செயின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு கோல்டு பிடிக்கலன்றான். சரி கோல்டில் பின்னாடி ஃப்யூச்சரில் நம்ம அவனுக்கு எடுத்து கொடுக்கலாம், பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது மாதிரி வரும்போது அவனுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்து கொடுத்துடலாம் வச்சுருந்தேன். எல்லாமே விற்றுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு எல்லாருக்குமே இருந்தது தான். இப்போதைக்கு சரி ஒன்று எடுத்துகிட்டு வரேன். இப்போ தான் ஒன்று சரி இது வந்து இப்போ வந்து அவன் ரெகுலராக போட்டுக்கிறதுக்கு லீவ் நாளில் போட்டுக்கலாம், ஸ்கூலுக்கு போட்டு போகக்கூடாது, நாட் அலோடு. சரி எனக்கு வந்து சில்வரில் தான் பிடிக்குதுமா, எனக்கு சில்வரில் இந்த மாதிரி சச்சின் மாடலாக இது அது மாதிரி தான் கேட்டிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி அவனுக்கும் எடுத்து கொடுத்துடலான்ட்டு. இது வந்து 2,800 ஃபீஸ் ரேட். ஒரு இதெல்லாம் கிடையாது, எடை கணக்கு கிடையாது, ஃபீஸ் ரேட்டு தான். இது வந்து எடுத்துட்டோம். இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா அவன் சேவிங்ஸ்லாம் என்ன பண்ணுவான்னா என்கிட்ட கொடுத்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு அந்த சேவிங்ஸ் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா இருக்காது. அவனுக்கு வர காசெல்லாம் அப்பப்போ என்கிட்ட கொடுத்துருவான். நீ வச்சுக்கோமான்னுவான். பாவம் பிள்ளை சேர்த்து வச்சுருந்தாலும்
பாப்பா மாதிரி வச்சுருந்துருப்பான் தான். ஆனால் அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் என்கிட்ட கொடுத்துருவான். சரி அப்பப்போ வீட்டு செலவுக்கு நான் எடுத்துப்பேன், திருப்பி அப்புறம் பிள்ளை கொடுத்தானே அவன் காசை நம்ம செலவு பண்ணிட்டோமேன்னு நினச்சேன்னா இந்த ரிங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லோட்டஸ் மாதிரி கேஸ்டிங் மாடல்னு சொன்னாங்க, கொஞ்சம் அழுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு 1 கிராம் 300 மில்லி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து. சரி இப்போ பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் நகையை விற்றுட்டோம், சரி அதனால் பதிலுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அவள் காசு தான் இருந்தாலும் அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. சேவிங்ஸ் தான். நாங்கள் கொடுத்து அவளை மோட்டிவேட் பண்ணாலும் சரி, அவளுமே அதை செலவு பண்ணாமல் பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் அந்த காசை. அப்புறம் வந்து மந்த்லி சேலரி வாங்கிட்டு வந்ததெல்லாம் அவங்க டேடிகிட்ட கொஞ்சம் எனக்கு கொடுக்கும்போதே அவங்க டேடிகிட்ட கொஞ்சம் வாங்கிப்பாள். அப்பா எனக்கு ஒரு 200 கொடுங்க, நானும் சேவ் பண்ணுறேன் இல்லைன்னு அவங்க அப்பாவும் கொடுப்பாரு. அந்த காசையும் அது கூட தான் எடுத்து போட்டு வைப்பாள். நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் செலவுக்கு அவள் ஷேர் ஆட்டோ இப்போ வந்து பஸ்லலாம் ஸ்கூல் பஸ்ஸில் நாங்கள் போடல. அவள் சமயத்தில் வரும்போது காசு கையில் கொடுத்தே வச்சுருப்போம் எப்போ பார்த்தாலும். அவள் சமயத்தில் வந்து பஸ்ஸில் வந்துட்டானாக்கா, கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துட்டேன்னா அந்த காசை சேர்த்து வச்சுருப்பா எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.